மாமன் திரைப்படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. தமிழ் திரைப்படம் குடும்ப கதையாக வருவது, அதுவும் ஒரு பெண்ணோட வேதனையை படத்தில் கொண்டு வர்றது ஒரு நல்ல ஆச்சரியமான விஷயந்தான். இந்த படத்தோட கதை சுருக்கம். ஹீரோ அக்காவுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. அதனால் ஏற்படும் மனவேதனை. நிச்சயம் மனசாட்சி இருந்தால் நீங்களும் நாமளும் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆளுங்கிறத மறந்து அந்த அக்காவுக்காக பரிதாபப்படுவீங்க. பாருங்கள், இந்த சூழ்நிலை அக்காவுக்கு குழந்தை பிறக்குது. அதற்கு குழந்தைய நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகாத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அந்த அக்கா குழந்தைய தன் குழந்தை மாதிரி சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு வராரு. ஏன்னா இந்த ஊருக்காரங்க நம்ம அக்காவை எவ்வளவு கேவலமாக பேசுனாங்க. அது மட்டுமா, அந்த அக்காவோட அம்மா, நம்ம ஹீரோவுக்கு அவங்க தான் அம்மா. 10 வருஷமாக பிள்ளை இல்லை, நல்ல காரியத்துக்கு முன்னாடி வராதன்னு சொல்கிறாங்க பெத்த தாயே. அப்போ நம்ம கண்ணில் தண்ணி வரும் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகுது. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பம். இந்த படத்தில் அளவிடுறாங்க சாமி. போகும்போது ஒரு கர்ச்சீப்பு கொண்டு போங்க. தாத்தா பாட்டி பாசம், அக்கா தம்பி பாசம், மாமன் மச்சான் பாசம்னு, இது போக புருஷன் பொண்டாட்டி லவ்வு, இப்படி கதையில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்டு வச்சுருக்காங்க. இந்த சென்டிமெண்ட்டை தூக்கி உள்ளே வச்சு நம்ம கண்ணில் தண்ணி வர வச்சுருவாங்க. இனிமே தான் கதை ஆரம்பம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு கேளுங்க, முழு கதையை கதைப்போம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சீமந்த விழா நடக்குது. சீமந்த பொண்ணுக்கு துணை பொண்ணு இல்லைன்னு தேடுறாங்க. அந்த துணை பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம அக்கா தான். அக்கா பேர் கிரிஜா. 10 வருஷமாக குழந்தை இல்லாத நம்ம அக்கா யார் முன்னாடியும் போக விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது குறை சொல்லுவாங்கன்னு. அப்போ ஓரமாக நிற்கையில் அவங்கள பெற்ற அம்மாவே, நீ ஏண்டி இங்கே நிற்கிற அப்படின்னு விரட்டி விடுறாங்க. அப்போ அந்த சீமந்த விழாவில் அக்கா வாந்தி எடுக்கிறாங்க. அதுதாங்க ட்விஸ்ட்டு. 10 வருஷம் கழித்து அக்கா வாந்தி எடுத்துட்டாங்க. அக்காவும் தம்பியும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க செக்கப் பண்ண. அங்கே இருக்கிற டாக்டர் தான் படத்தோட ஹீரோயினி. அவங்க செக்கப் பண்ணிவிட்டு கன்சீவ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அக்கா செக்கப்பு, இன்னொரு பக்கம் ஹீரோ டாக்டர் செட்டப்பு. அப்படி போகுது கதை. இப்படியே நகர்ந்து போகும்போது அக்காவுக்கு குழந்தை பிறக்குது. கழுத்தில் மாலை சுற்றி பிறக்குது குழந்தை. இது மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஊருக்காரங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதெல்லாம் தூக்கி மூட நம்பிக்கைன்னு ஓரங்கட்டிட்டு தம்பியை, அக்காவோட மகனை தூக்கி கொஞ்சி வளர்க்குறாரு. இப்போ பையன் பள்ளிக்கூடம் போயிடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான். பையன் பள்ளிக்கூடம் போகிறான். அந்த சூழ்நிலையில் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகுது. அப்படி கல்யாணம் ஆன உடனே ஹீரோயின் பாலை கொண்டுட்டு ஃபஸ்ட் நைட்டு கதவை திறக்கிறாங்க. பேரதிர்ச்சி. நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம லட்டு படுத்து கிடக்கிறான். இதை பார்த்த உடனே அவங்க ஒன்றும் சொல்ல முடியலை. இப்படியே ஒரு சில மாதங்கள் நகருது. குடும்பத்தோட கணவனோட சேர்ந்து இருக்க முடியலை ஹீரோயின். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஹீரோயினுக்கு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே ரொம்ப போராடி மனவேதனையோட அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோவை. அப்போ ஹீரோவை கூப்பிட்டு போனோன்னே இங்கே லட்டுவோட அட்டகாசம் தாங்க முடியல. லட்டுக்கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க, மாமா செத்து போயிட்டான்னு சொல்லி வீட்டில் மாமா போட்டோவை வச்சு அதுக்கு பூ வச்சு விளக்கு பொருத்தி வச்சிடுறாங்க. இப்படியே அமைதியாக கதை போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் நம்ம லட்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோ அந்த பையனை பார்க்க வந்துடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின், ஏங்க என்னைய சத்தியம் பண்ணியிருப்பார். அவர் ஒய்ஃபு மாசமாக இருப்பாங்க, இன்னமே நான் அவனை பார்க்க போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருப்பார். நம்ம பிள்ளை மேலேயும் என் மேலேயும் பண்ண சத்தியத்தை மீறி நீங்கள் இவனை பார்க்க வந்துட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க ஹீரோவுக்கு. இப்படியே கதை நகருதுங்க ரொம்ப கவலையோட. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்குது. அப்போ ஹீரோவோட குடும்பத்தை பக்கத்துலேயே விட மாட்டேங்காங்க ஹீரோயினோட குடும்பம். அப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்குறாங்க. அக்கா வருது, என் பையன் மேலே இருக்க பாசத்தால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு அக்கா மன்னிப்பு கேட்குது. இன்னொரு பக்கம் அம்மா மன்னிப்பு கேட்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ போய் மன்னிப்பு கேட்குறாரு. நான் மனைவி என் குழந்தைன்னு இருக்கணும், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கு ஊடால லட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. குழந்தை பெற்றிருக்கிற அந்த ரூமுக்குள்ளே போய் அத்தைக்கிட்ட சில வசனத்தை பேசுகிறாரு. பேசிட்டு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறாருங்க.
சூரி எப்படி இந்த பையனை தூக்கி கொஞ்சினானோ அக்கா மகனை, அதே மாதிரி அந்த லட்டு தூக்கி கொஞ்சுறான். இப்படி தாங்க இந்த படம் முடியுது. கடைசியில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்ல சென்டிமெண்ட்டு இருக்கும். கண்ணீராக வரும் கண்ணில். நல்லா போய் பாருங்கள். அப்போ தெரியும் சென்டிமெண்ட்டுனா என்னன்னு. போய் பாருங்கள். தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பத்தோடு போங்க. எந்த ஒரு அசிங்க காட்சிகளும் இல்லை. தாராளமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.